கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. 5/12/2025 வெள்ளிக்கிழமை, புதிய நாள், புதிய கால வேளைக்காக கர்த்தர் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை நெகேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். The God of heaven will give us success. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. இந்த வார்த்தைகளை குறித்து ஒரு சில நிமிடங்கள் தியானித்து இந்த நாளையும் நம்மையும் கர்த்தருடைய கரத்திலே நாம் ஒப்பு கொடுப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவர் காரியத்தை கைகூடி வர பண்ணுகிறவர், வாய்க்க செய்கிறவர், சித்தி பெற செய்கிறவர், அனுகூலமாக்கி கொடுக்கிறவர், வெற்றி அடைய செய்கிறவர், சிறந்திருக்க பண்ணுகிறவர். நாம் கர்த்தரை சார்ந்து கொள்ளும் பொழுது வேதத்தில் வாசித்தபடி பரலோகத்தின் தேவன் ஒருவர் மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையில் காரியங்களை வாய்க்க பண்ணுவதற்கு, கைகூடி வர பண்ணுவதற்கு நல்லவராக இருக்கிறார். இதை கேட்கிற விசுவாசிகள், தேவ ஜனங்கள், எல்லாவற்றும் மேலே கனத்திற்குரிய போதகர்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை தெரியப்படுத்துவதோடு கூட நாம் கர்த்தரை நம்பி இருக்கிறோம், பரலோகத்தின் தேவனை சார்ந்து நிற்கிறோம், நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், அவருடைய வேலையை, அவருடைய ஊழியத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய காரியங்களை நன்மையாக மாற்றி கொடுப்பதும், அனுகூலமான வழிகளை நமக்கு திறந்து கொடுப்பதும் நம் மனிதனால் ஆகிற வேலை அல்ல. ஒரு தனிப்பட்ட, ஒரு குறிப்பிட்ட நபரால் நடைபெறுகிற காரியமும் அல்ல. நம்முடைய காரியங்கள் வெற்றியடைய வேண்டுமேயானால், கைகூடி வர பண்ண வேண்டுமேயானால் பரலோகத்தின் தேவன் தான் இதை செய்து முடிக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதை செய்தாலும் கர்த்தராலே அன்றி வேறொன்றையும் நம்மால் சுய பலத்தால், ஆள் பலத்தால், பணபலத்தால் ஒன்றத்தையும் சாதித்து விட முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி செய்வோம் என்று சொன்னால் நாம் தோல்வியும், நஷ்டத்தையும், இழப்பையும் தான் சந்திப்போம். அதே நேரம் காரியங்களை கைகூடி வர பண்ணுகிறவர் கர்த்தர் என்பதை நாம் ஆணித்தரமாய் நம்பி இருப்போம் என்று சொன்னால் ஜெயமுள்ள வாழ்க்கை கர்த்தர் நமக்கு தருவதற்கு நல்லவராக இருக்கிறார். இது வசனத்தை குறித்து 2 நாளாகவும் 26ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. As long as he sought the Lord, God gave him success. கர்த்தரை தேடும் பொழுது முதலாவது பார்த்தோம், பரலோகத்தின் தேவன்தான் நம்முடைய காரியங்களை கைகூடி வர பண்ண முடியும் என்று சொல்லி. இங்கு 2 நாளாகமத்தில் வாசிக்கும் பொழுது கர்த்தரை தேடும் பொழுது காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார். நேற்று தினத்திலும் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை பார்க்க முடிந்தது. தேவனுடைய கரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் நன்மையாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்த்தோம். தேவனை தேடும் பொழுது, தேவனை தேடுகிறவர்களுக்கு தான் காரியங்கள் நன்மையாக வாய்க்கும் என்று சொல்லி. ஆனால் இந்த வார்த்தைகள் 2 நாளாக 26:5 நமக்கு சொல்லி காண்பிக்கிறது, கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். அப்படியானால் அதனுடைய எதிர்புறம் கர்த்தரை தேடாத பொழுது காரியங்கள் வாய்க்கவில்லை என்று தான் அர்த்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை அறிந்த விசுவாசிகளாகிய கர்த்தருடைய பிள்ளைகளாகிய ஆண்டவரை ஆராதிக்கிற நமக்கு எந்த அளவிற்கு நாம் கர்த்தரை தேடுகிறோமோ அப்பொழுதுதான் நம்முடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் எங்களுடைய திருச்சபையில் பலரை பார்த்துருக்கிறேன். எப்படி தெரியுமா? இது எல்லா இடத்துலையும் இருக்கிற ஒரு காரியம்தான். ஒரு வேளை இப்படி சொல்லுவோமே, இப்படி அதை குறித்து நாம் பேசுவோம். ஒரு காலேஜில் அட்மிஷன் கிடைக்கணும், தன்னுடைய பிள்ளைக்கு காலேஜில் அட்மிஷன் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால், அட்மிஷன் கிடைக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா சபையில் இருக்கிற உபவாச ஜெபங்கள், முக்கியமான கூட்டங்களில் அப்போ தான் அழுது மன்றாடி கதறி ஜெபிக்கிற விதமாக போராடி ஜெபிக்கிறது போல் தவறாமல் அந்த ஜெபத்தில் வருவாங்க. ஒன்ஸ் அந்த காலேஜில் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி அட்மிஷனை சரி கர்த்தர் கிருபையாய் அவளுக்கு கொடுத்தவுடன் அதுக்கு பின்பதாக காலேஜ் பிள்ளைகள் ஜாயின் பண்ணியாச்சு, இப்போ அம்மா எங்கே அப்படின்னு கேட்டால் இந்த ஒரு காரியங்களை சாக்கு போக்கு சொல்லுகளாய்த்தான் காணப்படுகிறார்கள். ஆண்டவரை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளுடைய மிக முக்கியமான ஒரு காரியமாக இது இருக்கணும். தேவைக்காக இயேசு அல்ல,
என் தேவையே இயேசு அப்படின்னு என்னைக்கு வரமோ, தேவையை அல்ல, என் தேவை இயேசு தான், எனக்கு என்ன தேவை, எனக்கு இயேசு தான் தேவை அப்படின்னு சொல்லி என்னைக்கு நம்ம நிற்கிறோமோ மற்ற எல்லா காரியங்களையும், அதனால தான் பைபிள் சொல்லுது மத்தேயுவில், முதலாவது தேவனுடைய ராஜ்யம், சீக்கிங் ஃபர்ஸ்ட் த கிங்டம்ஸ் அண்ட் ஆல் தீஸ் திங்ஸ் வில் பி ஆடட் டு யூ. ஆண்டவரை தேடினா காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணி எல்லாவற்றையும் அனுகூலமாக்கி கொடுப்பதற்கு நம்ம ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நெகேமியா 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, எங்கள் பகைஞர் எல்லாரும் அதை கேட்டபோது, எங்கள் சுற்றுப்புறத்தாராகிய புறஜாதியான அனைவரும் கண்டபோது மிகவும் முனையற்று போய் இந்த கிரியை எங்கள் தேவனால் கைகூடி வந்ததென்று அறிந்தார்கள். When all our enemies heard about this, all the surrounding nations were afraid and lost their self-confidence because they realized that this work had been done with the help of our God. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. காரியங்களை கைகூடி வர பண்ணுகிறவர், காரியங்களை அனுகூலமாக்கி கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். காரியங்களை கைகூடி வர பண்ணுவது தேவனாகிய கர்த்தர் என்பதை நம் மூலமாக புறஜாதிகளும் அறிந்து கொள்ளட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் அந்த அளவிற்கு ஆண்டவரை விருப்பத்தோடு தேடுவோம். மற்றவர்கள் நம்மிடத்தில் ஜெபிக்க சொல்லும் பொழுது, நான் ஜெபிக்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு செய்வார் என்று சொல்லி வெறும் வார்த்தைகளினாலே அவர்களுக்கு விசுவாசத்தை தூண்டி விடாதபடி, அவர்கள் அப்படி தேவனை தேடுகிற இடத்திற்கு நேராகவும் அவளை இருப்பிடங்களுக்கு நேராய், அவளை இருப்பிடங்கள் அழைத்து கர்த்தருடைய ஆலயத்துக்கு நேராய் அழைத்து வந்து அவர்களும் கர்த்தரை தேட செய்வதற்கு நாம் அவர்களை உற்சாகப்படுத்துவோம், ஊக்கப்படுத்துவோம். கர்த்தர் தாமே நம்முடைய வாழ்க்கையிலும் காரியங்களை கைகூடி வர பண்ணி நன்மையாய் செவையாய் செய்து கொடுப்பாராக. ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாள் கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். காரியங்களை கைகூடி வர பண்ணுகிறவர் எங்கள் தேவனாய் கர்த்தர் நீர் ஒருவர் மாத்திரமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நன்மைகள் அனுகூலமாய் நடக்கட்டும், ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும், தீமைகளுக்கும் பொல்லாப்புகளுக்கும் விலக்கி மறைத்து கொள்ளும். இந்த ஜெபத்தை என்னோடு இணைந்து செய்கிற பரிசுத்தவான்கள், ஹல்லேலூயா, ஊழியக்காரர்கள், விசுவாச குடும்பத்தார், உறவின் நண்பர்கள் யாராக இருந்தாலும் சரி, எல்லாருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் காரியங்களை அனுகூலமாய் வாய்க்க பண்ணி கொடுக்க பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353730. May Jesus bless you all. Amen.